எலெக்ஷனுக்கு எவ்வளவு நாள் முன்னாடி நீங்க வந்து ஒரு டிராஃப்ட் ரோல் கொடுப்பீங்க? நார்மலா 3-4 மாசம் முன்னாடி கொடுப்போம். ஸோ இப்போ 4 மாதம் முன்னாடி 3 மாதம் முன்னாடி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து இப்போ எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. 3 மாதம் முன்னாடி நீங்கள் ஒரு டிராஃப்ட் ரோல் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. அதை பார்த்துட்டு அதில் நிறைய வேரியன்ட் இருக்குது. ஒரு 1000 பேர் காணும், 500 பேர் காணும், உள்ளே சேர்க்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன செய்ய முடியும்? அதான் அவங்க வந்து வெரிஃபை பண்ணணும். அவங்களுக்கு ஒரு டியூட்டி இருக்குது. இல்லை, அவங்க வெரிஃபை பண்ணி சொல்கிறாங்க. ஆமாம், சொல்லி கொடுக்கணும், எழுத்தில் கொடுக்கணும். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருக்குது, திஸ் இஸ் த ப்ரூஃப் தட் வி ஹேவ், இந்த ஆள் இல்லை, அந்த இடத்துல இல்லை, ஆர் இந்த ஆள் தப்பாக அவர் பேர் இந்த அட்ரஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அவங்க கொடுக்க வேண்டிய கடமை இருக்குது என்பதை நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுவேன். இப்போ இந்த பீகாருடைய கேஸில் சுப்ரீம் கோர்ட்டோட இன்டர்வென்ஷன் படி டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவே அந்த லிஸ்ட்டை வந்து இப்போ வந்து பப்ளிக் டொமைனில் போட்டிருக்காங்க. இப்போ ஏதாவது உங்களுடைய நாலேஜில் இப்போ ஏதாவது கட்சிகள் அஃபீஷியலாக அஃபிடவிட் தாக்கல் பண்ணி இங்கே இவ்வளோ மிஸ் ஆயிடுச்சு, இங்கே இவ்வளோ தப்பாயிருச்சு, இவ்வளோ சேர்த்துருக்காங்க, ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்குதா? எனக்கு தெரியாது, என் தேர்தல் ஆணையம் தான் சொல்லணும். பட் ஆனால் கம்ப்ளைண்ட் வருவதாக தேர்தல் ஆணையரே சொல்லியிருக்காங்க. சில பேர் கொடுத்துருக்காங்க, நாங்கள் வெரிஃபை பண்ணுறோம், அவங்கள டிலீட் பண்ணணுமா இல்லை ஆட் பண்ணணுமா நாங்கள் வெரிஃபை பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம ஃபேஸ் வேல்யூவில் தான் எடுத்துக்கணும். அவங்க வந்து தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்காங்க. பட் நம்பர் ஜாஸ்தி இல்லைங்கிறாங்க அவங்க.